எஃப்ஜே அண்ட் அரோரா வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க லைவ்ல. அத வந்து விஜய் சேதுபதி வந்து கேக்குறாங்க. ஸோ என்ன நடந்திருக்குன்னு எக்ஸாக்ட்டா வந்து தெரியல. அரோரா கிட்ட வந்து எஃப்ஜே வந்து என்ன சொல்லி என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்றது கிளியரா வந்து புரியல ரிலீஸ் பண்ண ப்ரோமோல. எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ஜே வந்து கோர்ட்ல வந்துட்டு கோர்ட் கேஸ் அப்ப வந்துட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விக்ரம் கூட வந்து சேர்ந்துக்கிட்டு ஐ பிளேட் கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் அப்படியே வந்து முடிச்சிருப்பாரு. ஸோ ஆதிரையும் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து கொடுத்ததுக்கு ரீசன் என்னன்னா மக்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ஆதிரை மேல தப்பு இல்ல, எஃப்ஜே வந்து இடம் கொடுத்தனாலதான் நான் வந்து இது பண்ணேன் அப்படின்றத ஆதிரை சொல்றதுக்காக இந்த கேஸ் வந்து போட்டிருப்பாங்க. பட் எஃப்ஜே வந்து அது டீட்டெயில்டா அட்ரஸ் பண்ணாம லைக் அப்படியே வந்து முடிச்சிட்டாரு ஐ ஃபீல் கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் விஜய் சேதுபதி கேட்குறாரு, நீங்க ஏன் ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல, அப்படி பேசினாதான் என்னதான் ஆயிட போகுது, அவங்கள வந்து பேச விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரோராக்கும்